வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. நான் கடந்து இங்க தவிக்கிறேன். அம்மா பார்த்து கூட்டு போடா. மாமா மெல்ல மெல்ல. எங்க போயிட்டு வரீங்க மாமா? உள்ள வாமா சொல்றேன். சித்ரா, நான் உன்னை காணோன்னு எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? உன் போன் வர இங்கே இருக்கு, மாமா போன்ல ஹால்ல கிடக்குது. நான் என்னன்னு நினைக்கட்டும்? அப்படி என்ன அவசர வேலை? காய போட்ட துணி கூட பாதிரியே கிடக்குது. அது வந்துமா லட்சுமா, சித்ராவை ஏமாத்திட்டு போனான் பாரு. அவனை துணி காய போடும்போது பைக்கில் போறத சித்ரா பார்த்துருக்கா. உடனே கீழே இறங்கி வந்து என்கிட்ட சொன்னான். அதான் பதட்டத்தில் போடுறபடியே விட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணோம். எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா மாமா? கண்டுபிடிச்சிட்டோம். அவனை பாத்தீங்களா? என்ன சொன்னா? உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னானா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணானா? வீட்டை கண்டுபிடிச்சிட்டல, இனிமே எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அக்கா, முழுசா கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. ஏன், உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டானா? இல்லக்கா, நாங்க தான் அவரை பார்த்தோம். ஆனா அவரு எங்களை பார்க்கல. சரி, அதுவும் கரெக்ட் தான். சந்தோஷ் வரட்டும், எல்லாரும் போய் உனக்காக நியாயம் கேட்போம். இனிமே அதுக்கு அவசியம் இல்லக்கா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அழகான மனைவி, அன்பான குடும்பம். கொஞ்ச நேரம் எட்டி நின்னு பார்க்கும்போதே அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு புரிஞ்சுது. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமா வேற இருக்கா. நடுவுல நான் போய் எல்லாத்தையும் கெடுக்க வேண்டான்னு வந்துட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் உன்னை ஏமாத்தினதும் இல்லாம இன்னொரு பொண்ணையும் ஏமாத்திருக்கான். உன் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு ஓடின மாதிரி அவ வயித்துலயும் குழந்தைய கொடுத்துட்டு ஓட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படிலாம் இல்லக்கா. அவரு என்ன மறந்துட்டாரு. இப்போ அவர் வாழ்ற வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்போ உனக்கு என்ன பதில்? அப்பாவோட அன்புக்காக ஏங்குறானே, இவனுக்கு என்ன பதில்? நீ வேணா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம், என்னால அது முடியாது. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அக்கா, அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு தோணல. அவருதான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவ கிட்ட போய் உன் வாழ்க்கையில எனக்கும் பங்கு கொடுன்னு எப்படிக்கா கேட்க முடியும்? இத பாரு, தயங்குறவங்களுக்கும் இறக்கம் காட்டுறவங்களுக்கும் எதுவுமே கிடைக்காது. உனக்கு நியாயம் கிடைக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தி வாழ்க்கை அமைதியான குடும்பம்னு யோசிச்சா இவ்ளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு என்ன அர்த்தம்? ஏமாத்தினவன் இப்ப நல்லவன மாறிட்டான்னு பழைய தப்ப மன்னிக்க முடியுமா? அக்கா, நான் மன்னிக்க தயாராயிட்டேன்.
ஏய், என்னடி நடுராத்திரியில மேலே இருப்பான்ட்டு கீழே படு, கீழே படு, கீழே பொறி. ஏய், விளையாடாதம்மா நட்ட நடு ராத்திரியில. இறங்கு, இறங்கி படு, இறங்கு. என்ன அப்பா, என்னையும் தான் மாப்பிள, என்னையும் உதைச்சு கீழே தள்ளிட்டா. அம்மா கொடி, உனக்கு என்ன கொடி ஆச்சு? திரு திரு இனியா இனியா என்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தாடா. என் மேல ஏறி உட்காந்து அப்படியே கழுத்தை நெரிச்சாடா. மூச்சு முட்டிடுச்சுடா. சத்தியமா திரு, ஏங்க உண்மையதாக சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இனியா இனியா என்ன கொல்ல பார்த்தாடா. அவளை என்னால தூக்க கூட முடியலடா. எந்திரிங்கிற, இறங்கவே மாட்டேங்கிறா. புடீஸ்வரி, என்ன உளற? ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லங்க, நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். ஐயோ டேய், இந்நேரம் நான் செத்தே போயிருப்பேன்டா. என் மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே கழுத்தை நெரிக்கிறாங்க. அப்புறம் இங்க படுத்து தூங்கிட்டாளா? என்னது, தூங்குறாளா? இல்லடா, இவ்வளவு கலவரத்திலையும் கண்ணு முடிக்காம அசந்து தூங்குறா. இவ உன் கழுத்து நெரிச்சாளாக்கும். அப்போ இது கனவுன்றீங்களா? அவன் கழுத்து நெரிச்சாடா. ஏன் கோடி இப்படி பயந்து போயிருக்க? இது கனவு தானே? நீங்க பேசாம படுங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கோடி கோடி, அடுத்த தடவை கனவு கண்டா புதைக்காத என்ன? படாத இடத்துல பற்ற போகுது. ரொம்ப முக்கியம், படுத்து தொலையா.